So last month பார்த்தோம் அப்படின்னா we have discussed about IOQM. So Math Olympiad updates பற்றி பார்த்துருந்தோம். So அந்த டைமில் வந்து I have said that next month we will have the updates regarding your Science Olympiad அப்படின்னு சொல்லி. So நேற்று வந்து பார்த்தீங்கன்னா they have released the schedules and எப்படி எக்ஸாம்ஸ் இருக்குது and syllabus எல்லாத்தையுமே வந்து Science Olympiadக்கு வந்து they have released it. So that is what NSE அப்படின்னு சொல்லுவோம், National Standard Examination. So இதுதான் வந்து உங்களோட first step. So that is the first step for your அல்லது first stage for your National Science Olympiads. So இந்தியாவோட National Science Olympiad first stage அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரி, இப்போ இந்த NSE exams ஸோ சப்ஜெக்ட் வைஸ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். வி ஹவ் காட் சப்ஜெக்ட் வைஸ் அண்ட் ஒன் மோர் திங், இது வந்து கிரேட் லெவலில் பிரிச்சுமே நடந்திருக்காங்க. அப்படிங்கும்போது வி ஹவ் காட் 5 எக்ஸாம்ஸ், மொத்தமாக வந்து 5 எக்ஸாம்ஸ் இருக்குது. என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஹவ் காட் த ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா NSE Physics, தட்ஸ் வாட் நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் ஃபார் ஃபிசிக்ஸ். அதே மாதிரி NSE Chemistry, NSE Biology அண்ட் NSE Astronomy. அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் 12 லெவலில் இருக்கும். ஸோ த கொஷின்ஸ் வில் பி டில் தி NCERT அல்லது CBSEயோட சிலபஸில் கிரேட் 12 வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த சிலபஸும் பேர்த்து தான் வந்து இந்த NSE அப்படிங்கிறது கேட்டகரியில் இருந்திருக்கும். பட் மோஸ்ட் காமனாக வந்து பார்த்தீங்கன்னா NSEJS அப்படிங்கிறது ஜூனியர் சயின்ஸ் ஒலிம்பியாட்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம். ஸோ திஸ் கரிக்குலம் அப்படிங்கிறது மோஸ்ட்லி காமன் வித் 8, 9, 10ஓட கரிக்குலம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ திஸ் இஸ் தி ஸ்டேஜ் ஃபார் எக்ஸாமினேஷன். அண்ட் இஃப் யூ ஆர் இன் 10, 11, 12 இருக்கீங்க அப்படின்னா யூ ஹவ் டு ஆப்ட் ஃபார் டைரெக்டாக வந்து ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் இன் 8, 9, 10 அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா ஸோ யூல் பி ரைட்டிங் யுவர் ஜூனியர் சயின்ஸ் ஒலிம்பியட் அப்படிங்கிறத நம்ம எழுதுற மாதிரி வச்சிருப்போம். சரி, ஓகே, ஃபைன். அப்போ சயின்ஸ் ஒலிம்பியட்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ வி கேன் சி வாட் இஸ் சயின்ஸ் ஒலிம்பியட். சயின்ஸ் ஒலிம்பியட்ஸ் அப்படிங்கிறது ஸோ இட் இஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து they want to recognize knowledge, ஒரு சப்ஜெக்ட் சொல்லக்கூடிய பேசிக் நாலேஜ் எந்த பசங்க எப்படி படிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக நடத்த போகிற ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் தான் வந்து which is called as சயின்ஸ் ஒலிம்பியட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து வேற இருக்கிறதுலேயே வந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் காம்பிடன்ஸ், ஐ மீன் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் காம்படிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாலும் ஸோ ஸ்கூல் லெவலில் சரி, இட் இஸ் தி ஹையஸ்ட் லெவல் ஆஃப் காம்படிஷன். அண்ட் இது என்னென்ன ஃபீல்ட்ஸில் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஆஸ்ட்ரானமி அண்ட் மேத். ஸோ மேத் வந்து தனியாக நடத்துவாங்க. IAPT வந்து இந்த 4 சப்ஜெக்ட்ஸை மட்டும் நடத்தும். சரி, அப்போ இதுக்கு நம்ம எப்படி உள்ளே போகிறது? ஸோ ஹவு டு வி கெட் இன்? ஸோ இதனோட ஹவு டு பார்ட்டிசிபேட் இன் தி இன்டர்நேஷனல் சயின்ஸ் ஒலிம்பியட். பட் இன்டர்நேஷனல் சயின்ஸ் ஒலிம்பியடுக்கு போகணும் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஹவ் டு ரைட். சப்போஸ் நீங்கள் வந்து 10th தான் இருக்கீங்க அப்படின்னா சப்போஸ் யூ கேன் கோ வித் நேஷனல் ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் ஃபார் ஜூனியர் சயின்ஸ் ஒலிம்பியட்ஸ் மட்டும் நீங்கள் எழுதிட்டு தென் யூ கேன் ரைட் யுவர் இந்தியன் நேஷனல் ஒலிம்பியட் ஃபார் ஜூனியர் சயின்ஸ். இந்த கேட்டகரி எழுதி முடிச்சு யூ கேன் கோ வித் தி இன்டர்நேஷனல் ஒலிம்பியட் ஃபார் ஜூனியர் சயின்ஸ். ஸோ இப்போ இந்த கேட்டகரியில் நீங்கள் எழுதிக்க முடியும். இல்லை நான் வந்து 10th முடிச்சிட்டேன்ப்பா அப்படிங்கும்போது யூ ஹவ் டு ஆப்ட் வித் யுவர் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்ஸ். ஆனால் இந்த எந்த சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் மேத்தோட பேசிக்ஸ் தேவைப்படும். ஸோ வாட் எவர் த சப்ஜெக்ட்ஸ் த மேத் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரி, அப்போ இந்த எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு வாட் ஆர் தி கண்டிஷன்ஸ்? ஸோ எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம். ஸோ வாட் ஆர் தி எலிஜிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நேஷனல் சயின்ஸ், ஐ மீன் நேஷனல் ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் ஃபார் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ அண்ட் ஆஸ்ட்ரானமியை பொறுத்த வரைக்கும் த ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் பி இன் தி கிளாஸ் ஆஃப் 10, 11, 12 அல்லது அவங்களோட டேட் ஆஃப் பர்த் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னா 2006 2011 வரைக்கும் இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் த எலிஜிபிள் கிரைட்டீரியாஸ். பட் இதே வந்து ஜூனியர் சயின்ஸ் ஒலிம்பியட்ஸ் எழுதுறவங்களுக்கு அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இட் ஷுட் பி பிட்வீன் Jan 1 December 31. ஸோ 2 years ஆஃப் டைம் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது they can have their exam either 8, 9 or 10. இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் they can write your ஜூனியர் சயின்ஸ் ஒலிம்பியட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இதனோட ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் சென்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா August 1. ஸ்டூடெண்ட் எப்போ இருந்து ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 August இருந்து 25 days யூ ஹேவ் காட் 25 days இருக்கும். ஸோ September 15 வரைக்கும். ஸோ மோஸ்ட்லி இதை வந்து சென்டர் மூலியமாக போகிறீங்க அப்படின்னா தே வில் கிவ் யூ ஃபார்ம்ஸ். அண்ட் இன் கேஸ் ஆஃப் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் ரெஜிஸ்டர் IAPT.org.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போனீங்கன்னா யூ வில் ஹேவ் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 300 rupees அப்படிங்கும்போது இஃப் யூ ஆர் பிளானிங் டு ரைட் ஆல் த 4 subjects எழுதுறீங்க அப்படின்னா யூ ஹவ் டு ஸ்பெண்ட் 1200 rupees ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதனோட ஷெட்யூல்ஸ் கிளாஷ் ஆகாத மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஸ் சச் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரானமி November 22 சாட்டர்டே அன்னைக்கு நடக்க போகுது. நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸ்
வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 8:30 to 10:30 அண்ட் கெமிஸ்ட்ரி Sunday, so 23rd, 11:30 to 1:30 and biology it is between 2:30 to 4:30. ஏன்னா ஜூனியர் சயின்ஸ் ஒலிம்பியட் வேற கேட்டகரி அப்படிங்கிறதுனால யூ கேன் ஹேவ். ஸோ அவங்களுக்கு தனியாக ஒரு டைமிங். ஸோ இந்த நாளுமே வந்து கிளாஷ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக they have given in this conditions அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரி, இந்த எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட் இஸ் எம்சிக்யூஸ் தான். ஸோ NSC அப்படிங்கிறது மேத் ஒலிம்பியட் மாதிரி இட் இஸ் நாட் நியூமரிக்கல் பேஸ் பண்ண கொஷின் கிடையாது. திஸ் இஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான். இதுக்கு யூ ஹேவ் 2 hours ஆஃப் டைம். இங்கிலீஷ் இஸ் காமன் லாங்குவேஜ், பட் இஃப் இன் கேஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 300 பேர்த்துக்கு மேலே எனக்கு ஒரு லாங்குவேஜில் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லி கேட்பாங்க அப்படிங்கும்போது they will provide in that ரீஜனல் லாங்குவேஜஸ்லையும் they provide பண்ணுறாங்க. அண்ட் இதனோட சிலபஸ் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 12th வரைக்கும் இருக்கிறது எல்லாமே வாட் எவர் த சப்ஜெக்ட்ஸ் விச் யூ ஆர் லேர்னிங் டில் 12th சிலபஸ். பட் ஜூனியர் சயின்ஸ் ஒலிம்பியட்க்கு மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10th வரைக்கும் இருக்க ஒரு சிலபஸ் மட்டும்தான். ஸோ சிலபஸை வந்து we will discuss in separate ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கு we will have a separate video and we will go with the discussion of those syllabus and preparation strategies வந்து we will see in the next video. This is just an information video to make you to aware of junior science olympiad அல்லது சயின்ஸ் ஒலிம்பியாட்ஸ்க்குண்டான என்ட்ரி ஸ்டெப்புக்குண்டான அவேர்னஸ் மட்டும்தான் இது. சரி, அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. அண்ட் கரெக்ட் ஆன்சர்ஸ்க்கு யூ வில் ஹேவ் ஃபுல் மார்க்ஸ் அண்ட் தேர் இஸ் நெகட்டிவ் மார்க்ஸ் ஃபார் நெகட்டிவ் ராங் ஆன்சர்ஸ்க்கு. சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் 60 questions. ஸோ எல்லா எக்ஸாம்ஸுக்குமே ஸோ ஆல் த 5 categories will have 60 questions. ஸோ இதில் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் அண்ட் மல்டிபிள் ஆன்சர் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி 2 இருக்கும். ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 48 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ். ஈச் கரெக்ட் ஆன்சர்ஸ் வில் award you 3 marks and wrong answer will make you to reduce 1 marks வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். பட் இன் கேஸ் ஆஃப் 12 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் அப்படிங்கும்போது ஒரு கொஷினுக்கு 6 marks இருக்கும். அண்ட் இஃப் யூ ஆர் நாட் கலெக்டிங் ஆல் தி ஆப்ஷன்ஸ், எல்லா கரெக்டான ஆப்ஷன்ஸையும் நீங்கள் கரெக்ட் பண்ணலை, இல்லை பார்ஷியலாக கரெக்டாக எழுதியிருக்கீங்க, சம்டைம்ஸ் நீங்கள் ராங்கான ஆன்சர்ஸ் எழுதியிருக்கீங்க, அப்படிங்கும்போது இந்த மாதிரி இடத்துல யூ வில் லூஸ் மார்க்ஸ். ஸோ அந்த இடத்துல நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது, நோ மார்க்ஸ் வில் பி அவார்டட். ஸோ நீங்கள் மிஸ்டேக் பண்ணாலும் தேர் இஸ் நோ மார்க்ஸ் டு பி அவார்டட். ஸோ இதுதான் வந்து உங்களோட எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, நான் இந்த NSC கிளியர் பண்ணிட்டேன். ஸோ நவ் தீஸ் ஆர் எனி ப்ராசஸ் டு கோ ஃபார் இன்டர்நேஷனல் ஒலிம்பியாட்ஸ்க்கு நான் போகணும் அப்படின்னா தேர் ஆர் 5 stages. ஸோ 5th ஸ்டேஜ் தான் வந்து உங்களோட இன்டர்நேஷனல் ஒலிம்பியாட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் யூ வில் ஹேவ் ஸ்டேட் கோட்டா. ஸோ இந்த மாதிரி யூ வில் ஹேவ் கோட்டாஸ். ஸோ ஃபேஸ் 1 அப்படிங்கிறது நேஷனல் ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் ஃபார் ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட். ஸோ நீங்கள் 10th கீழே இருந்தால் ஜூனியர் சயின்ஸ் ஒலிம்பியாட் மட்டும் எழுதுவீங்க. ஸோ இன்கேஸ் 10th மேலே இருக்கீங்க அப்படின்னா கேன் செலக்ட் தி பர்சனல் ஆப்ஜெக்ட்ஸ் சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. தட் இஸ் வாட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ ஆர் ஆஸ்ட்ரானமி. ஸோ ஆஸ்ட்ரானமி அப்படிங்கிறது தட் இன்க்ளூட்ஸ் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அண்ட் ஆஸ்ட்ரானமி. சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ரானமி மட்டும்தான் இருக்கும். அதில் மெயினாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது மேத்தும், ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அண்ட் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ். ஸோ இதுதான் வந்து ஆஸ்ட்ரானமியில் இருக்கக்கூடிய மோஸ்ட் காமன் கான்செப்ட்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் அதை முடிச்சதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் ஒலிம்பியாட்ஸ். ஸோ அங்கேருந்து ஸ்டேட் வைஸ் தே வில் செலக்ட் 400 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மேக்ஸிமம் 400 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஈச் கேட்டகரி சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து 200 400 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 250 members will be from category. இப்போ நீங்கள் 11th and 12th இருக்கீங்க அப்படிங்கும்போது 11th standard they will have a certain category and 12th standard நீங்கள் கிளாஸ் வைஸ் தான், பட் கொஷின் பேப்பர்ஸ் ரிமைன் சேம், பட் தி கட் ஆஃப் மார்க்ஸ் வில் வேரி. ஸோ அவங்க 2 பேத்துக்கும் கட் ஆஃப் மார்க்ஸ் மட்டும் வேரி ஆகும். பேஸ்ட் ஆன் தட் தேர் வில் பி செலெக்ஷன். இது வந்து எந்த ஸ்டேஜுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் NSCலேருந்து INPhoக்கு இந்தியன் நேஷனல் ஒலிம்பியாடுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு மட்டும்தான். ஸோ ஆஃப்டர் இந்தியன் நேஷனல் ஒலிம்பியாடுக்கு நீங்கள் குவாலிஃபை இந்தியன் நேஷனல் ஒலிம்பியாடில் இருக்கக்கூடிய செலெக்ஷன்ஸ் எல்லாமே கட் ஆஃப் கிடையாது. இட் இஸ் மெரிட் பேஸ்ட். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான். ஏன்னா ரெஸ்பெக்டிவ் கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் வச்சு பண்ண மாட்டாங்க. மற்ற எல்லா ஸ்டேஜஸ்மே வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் மெரிட். நீங்கள் எவ்வளவு மார்க்ஸ் ஓவராலாக நீங்கள் எவ்வளவு மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பேஸ்ட் ஆன் தட் ஃபைனல் ஃபேஸ் வில் பி யுவர் இன்டர்நேஷனல் ஒலிம்பியட். ஸோ ஃபர்ஸ்ட் IOAA. ஸோ திஸ் இஸ் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அண்ட் ஆஸ்ட்ரானமி. ஸோ IPhO அப்படிங்கிறது ஃபிசிக்ஸ், இன்டர்நேஷனல் ஃபிசிக்ஸ் ஒலிம்பியட். ICHO அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் கெமிஸ்ட்ரி ஒலிம்பியட். அட் த சேம் டைம் இன்டர்நேஷனல் பயாலஜிக்கல் ஒலிம்பியட், இன்டர்நேஷனல் ஜூனியர் சயின்ஸ் ஒலிம்பியட். ஸோ இப்போ ஜூனியர் சயின்ஸ் ஒலிம்பியட்க்கும் இதே ப்ராசஸ் தான். ஸோ தட் இஸ் யூ வில் ஹேவ் த சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டில் யுவர் 10th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் வரைக்கும் ஜூனியர் சயின்ஸுக்கு இருக்கும். மற்ற இருக்கக்கூடிய 4 கேட்டகரிக்குமே யூ வில் ஹேவ் த சிலபஸ் டில் யுவர் 12th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரி, இப்போ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் செலெக்ஷன் ப்ராசஸை பார்ப்போம். செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும்
NSC அப்படிங்கிறது it has been conducted by IAPT. So Indian Association for Physics Teachers இவங்க வந்து கண்டக்ட் பண்றாங்க. That is what physics, chemistry, biology and astronomy இந்த நாலுமே வந்து even junior science olympiad. So இது எல்லாத்தையுமே வந்து they are going to conduct by IAPT. அண்ட் இதில் வந்து டாப் பர்ஃபார்மன்ஸ் யார் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் அண்ட் கட் ஆஃப் பேஸ் பண்ணி. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் யர் ஓவரால் மெரிட் இல்லை ஓவரால் ஸ்கோர் பேஸ் பண்ணி கிடையாது. அந்த ஸ்டேட்டில் ரீஜனல் வைஸ் கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் வந்து யூ ஆர் கோயிங் டு செலக்ட். இங்கேருந்து INO நேஷனல் ஒலிம்பியாடுக்கு மூவ் ஆகுறீங்க, இந்தியன் நேஷனல் ஒலிம்பியாடுக்கு மூவ் ஆகுறீங்க. ஸோ இங்கே இருந்து ஸோ நவ் IAPTலேருந்து த கண்டக்ஷன் டீம் வில் ட்ரான்ஸ்ஃபர் டு HBCSC அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். So it is a conditions for your Tata Institute for Fundamental Research. So in the institute they will be conducting it. The exams will held on the mid of February weeks குள்ள வந்து உங்களுக்கு நடக்கும். So இதுல வந்து பாத்தீங்கன்னா theory paper. So it contains theory paper and இதுல வந்து பாத்தீங்கன்னா advanced level of questions. So those who are in 12th standardல இருக்கீங்க, that is what NSE physics, chemistry, biology and astronomy எழுதுறீங்கல்ல, இவங்களுக்கு மட்டும் questions வந்து advanced levelல இருக்கும். But in case of junior science olympiad it will be in the same stage of what is your 10th standard ஓட same stageலயே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, இதனோட ஃபைனல் ஸ்கோர்ஸ் அப்படிங்கிறது they will be releasing it online and இதுல இருந்து அடுத்த ப்ராசஸ் செலக்ட் ஆகுறாங்கல்ல. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஓரியன்டேஷன் கம் செலெக்ஷன். ஸோ OCSC கேம்புக்கு போகிறாங்க, ஓரியன்டேஷன் கம் செலெக்ஷன் கேம்ப் அதுக்கு போகிறவங்க வந்து மெயினாக வந்து டாப் 35 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஓவராலாக நீங்கள் இந்தியன் நேஷ்னல் ஒலிம்பியாட்ஸில் ஒரு சப்ஜெக்ட்ஸ்லையும் டாப் 35 ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் கட் ஆஃப் பேஸ் பண்ணி கிடையாது, இட் இஸ் பேஸ்ட் ஆன் மெரிட். ஈவன் நீங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸே ஃபஸ்ட்டு 35 போர்ஷன்ஸ் ஆக்குபை பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஃபஸ்ட் 35. ஸோ திஸ் டிபெண்ட்ஸ் ஆன் 35 to 40 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும். ஏன்னா இங்கே மறுபடியும் தே வில் கண்டக்ட் டெஸ்ட் எல்லாத்தையுமே இந்த ஓரியன்டேஷனல் கேம்பில் கண்டக்ட் பண்ணதுக்கப்புறம் தே வில் மூவ் அகெயின் மறுபடியும் வந்து இன்டர்நேஷ்னல் ஒலிம்பியாடுக்கு தே வில் கோ வித் ட்ரெயின் பண்ணிவிட்டு மறுபடியும் அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதில் நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுருக்க வேண்டியது NSC லெவலுக்கு மட்டும்தான் வந்து கோட்டாஸ் செலக்ட் ஆகும். அண்ட் இந்தியன் நேஷ்னல் ஒலிம்பியாட்லேயோ இல்லை செலெக்ஷன் கேம்ப்ஸ்லேயோ வந்து பியூர்லி இட் இஸ் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட். ஸோ என்ட்ரி மட்டும்தான் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஸ்டேட் வைஸ் கோட்டால் இருக்கும். தென் யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் அண்ட் மெரிட் பேஸில் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இப்போ சப்ஜெக்ட் வைஸ் இதனோட பிரேக் டவுன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ லெட் us have your first astronomy. ஸோ astronomy they will have 60 questions. அங்கே சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே 45 questions, 48 questions and 12 questions of multi-answer questions. So each carry 6 marks. அங்கே பார்த்தா அதே கண்டிஷன் தான். பட் இதனோட செக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபிசிக்ஸ், அஸ்ட்ரானமி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இதுதான் உங்களோட பேசிக்காக இருக்கும். இதில் பேசிக்காக நீங்கள் பார்க்க வேண்டியது கிளாஸ் 12ஓட CBSEயோட ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் டு அஸ்ட்ரானமி. ஸோ வி வில் ரெஃபர் யூ த புக்ஸ். ஸோ இந்த வீடியோ எண்டில் வந்து ஐ வில் ரெஃபர் யூ த புக்ஸ் ஃபார் அஸ்ட்ரானமி. அஸ்ட்ரானமி நீங்கள் எழுதணும் அப்படிங்கும்போது இஃப் யூ ஆர் ஸ்ட்ராங் வித் மேத், ஃபிசிக்ஸ் அண்ட் தென் அஸ்ட்ரானமியை பற்றி எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அண்ட் அஸ்ட்ரானமி பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கேன் ட்ரை திஸ் ஆஸ்ட்ரானமி NSEA அப்படிங்கிற எக்ஸாமை நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரி, நெக்ஸ்ட் யூ வில் ஹாவ் யுவர் NSE கெமிஸ்ட்ரி. ஸோ இதுலேயும் த கொஷின்ஸ் பேட்டர்ன் வில் பி சேம். பட் இந்த இடத்துல யூ வில் ஹாவ் ஃபிசிக்கல், ஆர்கானிக், இன்ஆர்கானிக் as well as analytical chemistry. இதுவும் எந்த ஸ்டேஜ் வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12th level ஸ்டேஜ் வரைக்கும் தான் இருக்கும். அண்ட் யூ ஹாவ் டு கோ ஆன் வித் omitted syllabus. நீங்கள் இதெல்லாம் omitted இருக்கோ அந்த சிலபஸை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் நெக்ஸ்ட் யூ வில் ஹாவ் பயாலஜி, NSE பயாலஜி அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம். ஸோ இதுலேயும் the same செல் பயாலஜி, ஜெனட்டிக்ஸ், ஸோ வாட் எவர் திங்ஸ் which you are going to cover அப்படிங்கும்போது ஃபிசியாலஜி, அனாட்டமி, ஸோ இந்த கேட்டகரிஸ் எல்லாமே till 12th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். Next you have NSE physics. So always your classical physics and modern physics. So question paper pattern பொறுத்த வரைக்கும் அதே கண்டிஷன் சேமாக தான் இருக்கும். சரி, இன் கேஸ் ஆஃப் ஜூனியர் சயின்ஸ் ஒலிம்பியட் JS அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா till 8th to 10th ஓட கரிக்குலம். ஸோ யூ வில் ஹாவ் தி கரிக்குலம் ஃப்ரம் 8 to 10 அண்ட் தட் இன்க்ளூட்ஸ் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸ் ஆஃப் நீங்கள் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ்னு படித்த எல்லாமே, அதே மாதிரி கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மேட்டர், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ஸ், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஆசிட்ஸ் பேசிஸ். ஸோ பேசிக்காக நீங்கள் 10th வரைக்கும் என்னெல்லாம் படிப்பீங்களோ அது எல்லாமே இருக்கும். சிமிலர்லி பட் இந்த இடத்துல மேத்தமெட்டிக்ஸ் இஸ் ஆல்சோ பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். ஏன்னா உங்களோட சயின்ஸ் கான்செப்ட்ஸுக்கு மேத்தமெட்டிக்ஸ் எந்த இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுமோ அது எல்லா மேத்தமெட்டிக்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ தீஸ் ஆர் யுவர் பேசிக்ஸ் ஃபார் யுவர்
ஜேஎஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஜேஎஸ் யார் யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8, 9, 10. ஸோ 3 கிளாஸஸ்மே எழுதலாம். 10th இருக்கவங்க எப்போ வந்து நீங்கள் அதுக்கு மூவ் ஆவீங்க அப்படின்னா இஃப் யுவர் பர்த் டேட் வேரி ஆகும் போது மட்டும். சப்போஸ் இஃப் யுவர் பர்த் டேட் இஸ் 2010 சாரி 11க்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா there is no option that you have to write NSC based on your subject wise தான் நீங்கள் எழுதி ஆகணும். மற்றபடி அதர்ஸ் those who are in 10th என்னோட பர்த் டேட் வந்து Jan 1st 2011 இருக்குது அப்படின்னா யூ கேன் ரைட் யுவர் ஜூனியர் சயின்ஸ் ஒலிம்பியாட்ஸ் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இதுதான் பேஸ் கண்டிஷன்ஸ். அண்ட் if you have any doubts in registration or the process of selection, you can comment it. I will address in the next video. So next video எதை பற்றி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமுக்கும் நீங்கள் என்ன புக்ஸை ரெஃபர் பண்ணணும் அண்ட் ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் ஈச் எக்ஸாம் அண்ட் எந்த ஏரியாவை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். சிமிலர்லி ஒரு ஏரியாலையும் எதனோட வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும், ஹவு டு அட்டன் ஈச் கொஷின்ஸ். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய எம்சிக்யூ கொஷின்ஸ் மோஸ்ட் காமனாக நீங்கள் வந்து இதில் 50% they have kept it as 50%. So 216 marks இருக்கும். You have to get 108 marks for eligibility criteria. So இதில் வந்து பார்த்தீங்கன்னா they have given certain eligibility criteria. இது எல்லாத்தையுமே we will see in the next videosல we will update it and stay tuned for further updates. Subscribe and share this to your friends so that they too will have an idea. ஏன்னா நீங்கள் IMO ஸ்கூலில் எழுதுகிற IMOs எதுவுமே வந்து யூசஸ் கிடையாது. So this is the actual Olympiad which has been happening in the world ஃபுல்லாகவே நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா this will have a valid conditions. உங்களோட சயின்ஸை வந்து நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க, இல்லை மேத் ஒலிம்பியாட்ஸ் எழுதும் போது என்ன ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இதை வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் யுவர் ஃபஸ்ட் ஸ்டேஜ். இப்போ நீங்கள் எழுத போகிற இந்த எக்ஸாம் நேஷ்னல் சயின்ஸ் ஒலிம்பியட், திஸ் இஸ் வாட் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் யுவர் நேஷ்னல் சயின்ஸ் ஒலிம்பியட் இன் இந்தியா. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். Stay tuned for further updates. If you have any queries, comment it and make sure to share this video so that other people also will have an awareness that there is an exam. So this will be helpful for you to clear your JEE or NEET once if you are going for 11th standard. Mainly I recommend this exam for the child who are between 8 to 10. So those who are in the 8th standard, 10th standard, they can give a try so that they will know the difficulty level of the exam. அந்த டிஃபிகல்ட்டி லெவலில் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கும்போது ஜேஇக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இல்லை நீட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கிவ் அன் அட்டெம்ப்ட் ஜஸ்ட் 300 rupees. நீங்கள் சப்போஸ் NSC கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ வேறு எங்கேயுமே உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. ஸோ ஈவன் இஃப் யூ ஆர் வெல் வர்ஸ்ட் அண்ட் இஃப் யூ ஹவ் கான் ஃபார் இன்டர்நேஷனல் ஒலிம்பியட் எவ்ரிதிங் வில் பி ஸ்பான்சர்ட் பை தி கவர்மெண்ட். அப்போது உங்களோட நாலேஜை நீங்கள் வந்து வளர்த்துக்கிறதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அண்ட் இந்த கேம்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈச் சப்ஜெக்ட்ஸ் வில் பி டாட் பை யுவர் எக்ஸ்பர்ட்ஸ். அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் அந்த ஃபீல்டில் மோஸ்ட் ஆஃப் தி ரிசர்ச் பண்ண எக்ஸ்பர்ட்ஸ் தான் உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. யூ வில் கெட் வைடர் ஐடியாஸ். உங்களுக்கு இன்னும் ஐடியாஸும் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். யூ வில் கெட் அ பெட்டர் எக்ஸ்போஷர். ஸோ நீங்கள் வந்து இந்த எக்ஸாம்ஸ் எழுதுறதுனால அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் அ பெட்டர் எக்ஸ்போஷர். அட் த சேம் டைம் அட்டாமிக் எனர்ஜி டைரக்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி இஃப் யூ கிளியர் திஸ் ஃபிசிக்ஸ் ஒலிம்பியட் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தே வில் டேக் யூ டைரக்ட்லி. ஏன்னா உங்களுக்கு வந்து அட்மிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி வில் கிவ் யூ டைரக்ட் அட்மிஷன். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாமே நீங்கள் எழுதாமல் டைரக்ட் அட்மிஷன் ஒன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் இன்டர்வியூ. ஸோ ஜஸ்ட் நீங்கள் போய் ஒரு இன்டர்வியூ உங்களை பற்றி பேசும்போது ஒரு இன்டர்வியூ மட்டும். ஸோ நேஷனல் ஒலிம்பியட் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா there are other departments, government research side departments, they offer physics and chemistry. So respective subjects-க்கு தகுந்த மாதிரி they have got different fields. So இது நீங்கள் ஸ்கூலில் எழுதுகிற மாதிரி IMO அந்த கேட்டகரி கிடையாது. So this is what actual Olympiad. Make sure to share and subscribe. Thank you.